எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த குட்டிகளுக்கு சாப்பாடு போடுறது, சில குட்டிகள் நம்ம கண்ணுல பார்க்குறது நான் கடந்து வர முடியாது. அத நான் எடுத்துட்டு வருவேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நெறைய பேரு, எங்ககிட்ட குட்டி இருக்குது எடுத்துக்குவீங்களா? உங்களுக்கு வேணா நாங்க பணம் தர்றோம். இதுவே தாங்க நெறைய பேர் சொல்றாங்க. பணம் தர்றோம், பணம் தர்றோம் அப்படின்னா, எனக்கு என்னன்னே புரியல. இது பிசினஸா பண்றோம் அப்படின்னா, நிச்சயமா அந்த வீடியோவிலேயே போடுவோம். நீங்க எங்கேருந்து வேணாலும் குட்டிகள கொண்டு வந்து எங்ககிட்ட குடுங்க. இதுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்ல, இந்த மாரி எல்லாருமே பண்ணலாம். கண்டிப்பா இது பணமே வாங்கி செஞ்சாலும் கூட இந்த வேலை அவ்வளோ ரிஸ்க்குங்க. பண்ணவே முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, ஆடு, மாடு இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்கன்னா கூட, அத பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் கண்டிப்பா நம்ம புடிச்சிடலாம். ஆனா, இவங்கள பார்க்கறக்கான ஆள் கூட கிடைக்காதுங்க. ஏன்னா கடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு வரமாட்டேங்கிறாங்க. நானும் நம்ம ஷெல்டர் பார்த்துக்கிறதுக்கே ஆள் கேட்டேன். ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃப் 2 பேர் வர்றாங்கிறாங்க. ரூ. 22,000 சம்பளம் கேட்குறாங்க. காலையில் 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1 மணி நேரம் வேலை. அவ்வளோதான் சொன்னேன். அதுக்கே அவ்வளோ கேட்குறாங்க. எங்கேருந்து கொடுப்பீங்க சொல்லுங்கள்? நானும் ஆரம்பத்தில் நம்ம இத்தனை குட்டிகளை எடுத்து பார்ப்பேன்னுலாம் நான் வரலை. வெளியில் இருக்கிற குட்டிகளுக்கு நம்ம கருத்தடை பண்ணி விடுவோம் அப்படின்னு வந்தது. நம்ம சேனலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் உருவாகி இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி. இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாயில்லா ஜீவன்கள் அது தெருவில் இருக்கிற அந்த நம்ம நாட்டு நாய்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கருத்தடை தாங்க முக்கியம். எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிற குட்டிகளை பயப்படாமல் கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் வளர்த்துங்க. வளர்த்திட்டு நம்மளை மாதிரி சேனல் பண்ணுற எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க. கருத்தடை பண்ணுறக்காக எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நிச்சயமாக எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு அந்த குட்டிகளுக்கு கருத்தடை பண்ணி விடுவோம். அது எவ்வளோ நாள் வாழுதோ அவ்வளோ நாள் நிம்மதியாக இருந்துட்டு போகும். உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு எங்கேயாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது சர்வே எந்த அளவு பண்ணுன்ட்டு நிச்சயமாக சொல்ல முடியாதுங்க. அதே போல் கேட்குறவங்கள யாரையுமே நான் தவறாக நினைக்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீடியோ பார்க்குறப்ப அப்படி தான் தோணும். அந்த குட்டிகளுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறது, எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதெல்லாம் பார்க்குறப்ப, அடடா இவங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் நாங்கள். சரிங்களா? ஆனால் எத்தனை எங்களால் பார்க்க முடியும்னு சொல்லுங்கள்? கண்டிப்பாக முடியாது. இப்போ என்னோடய லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20லேருந்து 25 தாங்க. இப்போ 15 பேர் என்கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு 2000 பேர், 5000 பேர் ஒரு சில சமயம் வீடியோ பார்க்குறீங்க. ஆளுக்கு ஒரு குட்டியை எடுத்து வளர்த்தீங்கன்னா கூட எங்களுடைய பாரம் குறையும். அடுத்தது ஏதோ ரோட்டில் வீசுறதை எடுத்து நம்ம ஒரு கொஞ்ச நாள் வளர்த்தி கொடுக்கலாம். அது மாதிரி யாருமே முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. கேட்குற நீங்களே ஆண் குட்டி தான் கேட்குறீங்க. பெண் குட்டிகளை எடுங்க, அதுக்கான கருத்தடை பண்ணி விடுங்க. அதுதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணாதாங்க இவங்களுக்கான நல்ல வாழ்க்கை. இல்லை அப்படின்னா நமக்கும் மன உளைச்சல். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இப்போ நான் 40 வச்சுருக்கிறேன்னா எனக்கு இதை எல்லோரும் தர்றாங்க பணம் தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கி பார்த்துட்டேன் அப்படின்னா நிச்சயமாக யாரையுமே நான் கவனிக்க முடியாமல் போயிருங்க. அதனால தான் கேட்க வேண்டாம், தயவுசெய்து எடுத்துக்கோங்கன்னு எனக்கு ஃபோன் கால்ஸ் பண்ண வேணாங்க. நிச்சயமாக நான் எடுக்க மாட்டேங்க. வீட்டில் வளர்த்துனது நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி வளர்த்திருப்பீங்க, நான் வச்சுருக்கிறவனுங்களாம் ஒரு மாதிரி. நான் கூண்டுக்குள்ளேயோ கட்டியே நான் வைக்க மாட்டேன். ஃப்ரீயாக தான் இருப்பானுங்க. ஒன்றா அவங்க இவனுங்களை கடிச்சிருவாங்க, இல்லைன்னா இவனுங்க எல்லாம் சேர்ந்து அவனை கடிச்சிருவானுங்க. 2 பேருமே முக்கியம் தானுங்களா? அதனால் உங்கள் வீட்டில் வளர்த்துனதுக்கு பணம் நீங்கள் இதில் எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் எடுக்க மாட்டேன். நான் லட்சக்கணக்கில் கொடுத்தீங்கனாலும் நான் எடுக்க மாட்டேன். ஓப்பனாக சொல்லப்போனால் இது ஒரு கோடியே பணம் வந்தாலும் கூடி இந்த வேலை சத்தியமாக செய்ய முடியாதுங்க. அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிற வேலைங்க இது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க் வேணும். ஒரு 10-20 பேர் நம்மக்கிட்ட வேலை செய்யணும். நம்ம இல்லைனாலும் அந்த வேலை போகணுங்க. அப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வேணும்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க நாளைக்கு இல்லை. நாளைக்கு ஒரு 100 நாயை நான் சேர்த்திடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லி எல்லாம் எடுத்துட்டேன், எங்கிட்ட ஒரு 100 நாய் சேர்ந்துருச்சு, ஏதோ ஒன்று எனக்கே ஒரு டெத்தே ஆகிட்டேன் நான். அப்போ அந்த 100க்கு யாருங்க பொறுப்பு சொல்லுங்கள்? ஒரு 30ஓ 40ஓ இருந்தால் கூட எப்படியாவது என் பிள்ளைங்களாவது சாப்பாடு போட்டுரும். 100 ஆகிறப்ப என் பிள்ளைங்களும் கவனிக்க முடியாதுங்க. அதே போல் அந்த பூமிக்கு எனக்காக வந்தவங்க எல்லாம் என் குழந்தைங்க, என் பொண்ணும் பையனும். நான் கொண்டு வந்தது எனக்காக அவங்க இருக்கிறாங்களோ என்னமோ, நான் பூமிக்கு கொண்டு வந்தேன். அவங்களையும் பார்க்குற வேண்டிய கடமை எனக்கு இருக்குதுங்க. நான் என்னோடய வாழ்க்கையவே இவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சத்தியமாக சொல்ல முடியாதுங்க. ஒரு வாழ்க்கை ஒரு தடவை தான் ஒரு மனுஷனுக்கு. நம்ம வாழ்க்கையும் வாழணும். நம்ம வாழ்க்கையில் யாருக்காவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இவங்களுக்கு பண்ணுறேன். அவ்வளோதான். என்னையை பார்த்து கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இவங்க 10 பார்க்குறாங்களா, நம்ம ஒரு 5 பார்ப்போன்னு பாருங்கள். இதை ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்து பண்ணுங்கள்.
அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிறத எங்கிட்டையும் கிடையாது, யார்ட்டையுமே கொடுத்து உங்களுடைய பாரத்தை குறைக்கிறேன்ட்டு அவங்களுடைய கஷ்டத்தை அதிகப்படுத்தாதீங்க. அவங்க அப்படிங்கிறது வாங்குறவங்களும் கஷ்டம்தான், அந்த குட்டிகளும் கஷ்டப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் இருந்தால் கூட அது எதையாவது பொறுக்கி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடும். நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் தள்ளுறப்ப அவங்க நிலைமை ரொம்ப மோசமாகுங்க. சரிங்களா? அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஃபுட்டுக்குன்னு கேட்குறோம் இல்லைங்களா, கொடுங்க. இல்லை அப்படின்னா கடந்து போயிருங்க, அவ்வளோதான். எங்கிட்ட இருக்கிற அந்த 40 பேர்த்துக்கு நிச்சயமாக அந்த மக்கள் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, நீங்கள் கொடுக்கலைன்னா நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படிங்கிற பேச்செலாம் நான் என்றைக்குமே பேச மாட்டேன். அட்லீஸ்ட் வெறும் தயிர் சாப்பாடாவது 10 ரூபாய்க்கு அரிசி வாங்கி போட்டுருவேன். சரிங்களா? ஆனால் இதுக்கு மேலே ஒரு 100 பேர் ஆகிறப்ப கண்டிப்பாக என்னால் சமாளிக்க முடியாது. என்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார சப்போர்ட்லாம் இல்லைங்க. சரிங்களா? யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கருத்தடைக்கு வேணால் ஹெல்ப் வந்து மாதத்தில் 1 பண்ணி விடலான்ட்டு இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு எதோ இந்த ஃபுட்டுக்கு வர்றது அதை இதையும் வச்சு பண்ணி விட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீங்களும் கொஞ்சம் கொடுக்கணும். அது குட்டிகளை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து பணம் சம்பாதிக்காதவங்க யாருமே இல்லை, எல்லாருமே சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ச்சி, எல்லா பக்கமே வேலை வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு உங்கள் செலவு மாதிரி நினச்சி அவங்களுக்கு பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோரும் சேர்ந்து இவனுங்களுக்கு உதவி செஞ்சால் தான் இவனுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் பேசணுன்ட்டு இருந்தேன், என்னால் பேசவே முடியல. ஏன்னா டெய்லி ஃபோனு, இந்த ஒரு 10 ஃபோனாவது நாங்கள் வளர்த்துறோம், எடுத்துக்கோங்க, பணம் தர்றோம் அப்படிங்கிறது. நம்ம எடுக்கலை அப்படின்னு சொன்னோன்னே ஏன் வீடியோ போடுறீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலைங்க. நான்லாம் இப்போல்லாம் ஃபோனு குட்டிகளை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறப்பவே கட் பண்ணிடுறேன். அப்படிலாம் நான் பண்ணுற ஆளே கிடையாது, வேறு வழி கிடையாதுங்க. என்னோடய டைமும் போகுது, என்னோடய எனர்ஜியும் போகுது. என்னால் இவ்வளோ தான் முடியுங்க. இதுவே ஜாஸ்தி. இதுவே கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு குட்டி யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 தாங்க என்னோடய லிமிட். ஏன்னா உடம்பும் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப வருஷம் இவனுங்களை பார்க்கணும் இல்லைங்களா, அங்கே தர்றாங்க இங்கே தர்றாங்கன்னு வாங்கிட்டு அவனுங்களையும் நம்ம பார்க்கணும்ல, அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அதாவது குட்டிகளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான நல்லது. இவங்களுக்கு கருத்தடை ஒன்று தாங்க இதுக்கான தீர்வு. அதை முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உங்கள் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் கேளுங்க. உங்கள் ஏரியாவில் பாவங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சரிங்களா?